ஹரி ஓம். நமஸ்தே எல்லாருக்கும். இன்றைக்கி மகாபரிவானுடைய ஜெயந்தி. நம்ம எல்லாரும் விமர்சையாக அவளுக்கு யதாசக்தி எப்படி முடியுமோ அப்படி கொண்டாடின்னு இருக்கோம். இந்த நாளில் பெரிவாளுக்கு அஷ்டோத்திரம், கராவலம்பம் இதெல்லாம் சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட பெரிவாளுடைய உபதேசங்கள் ஏதாவது ஒன்று இன்றைக்கி ஸ்மரித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணினது. அது ஏதாவது ஒன்று ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சொல்கிறதுக்கு அனந்தமாக இருக்குது. பெரியவா நிறைய சொல்லியிருக்கா. அந்த சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களில் இன்றைக்கி நமக்கு எது ஆப்டாக இருக்குமோ அதை பெரியவாளே காட்டி கொடுக்குறா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எடுத்து பார்க்கும்போது இன்றைக்கி என் கண்ணில் முக்கியமான இந்த உபதேசமானது பட்டது. என்ன அப்படின்னா, இந்த உபதேசம் பெரியவா சமூகத்துக்காக சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளாஸிஃபை பண்ணியிருக்கு. ஆனால் இதை உண்மையிலேயே இந்த சமூகம் இப்போ இதைத்தான் தேவையாக கொண்டிருக்கிறது அப்படின்னு நானும் நினைக்கிறேன். இந்த சமூகத்தில் நம்ம எல்லாரும் ஒரு குடும்பமாக இருக்கணும் அப்படின்னு பெரியவா சொல்கிறா. எப்படி நம்மளோட குடும்பம்னா ஒரு அப்பா அம்மா அப்படின்னு இருக்குது, ஒரு குழந்தைகள் இருக்கும். அந்த மாதிரி இந்த சமூகத்துக்கு பார்வதி பரமேஸ்வரால் தான் அப்பா அம்மாவாக இருக்காங்க. இப்போ பகவத் அனுகிரகம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப அவசியமாக கிடைக்க வேண்டியது இருக்குது. அதுக்கு நாம் நம்மளை பாத்திரமாக்கிக்கணும் அப்படின்னு. இந்த பாத்திரமாக்கிக்கிறதுங்கிற ஒரு விஷயத்தில் நாம் பரோபகாரார்த்தம் இதம் சரீரம் அப்படின்னும் சொல்லியிருக்கிறதுனால நான் மற்றவாளுக்கெல்லாம் உபகாரம் பண்ணுறதுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அந்தந்த ஸ்டேஜில் இருக்கிறவா அந்தந்த கடமைகளை முக்கியமாக செய்யணும் அப்படிங்கிறது பெரியவாளுடைய ஒரு ஆజ్ఞையாகவே இருக்குது. படிக்கிறவா முதல்ல படிக்கணும். நல்லா படித்து அந்த படிப்பில் தேர்ச்சி பெற்று அதற்கப்புறமா இந்த சமூக சேவைக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அது மட்டும் இல்லை, படிப்பு அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட குணங்களை எல்லாம் போக்கும். அந்த படிப்புங்கிறத நம்ம ரொம்ப சீரியஸாக எடுத்துட்டு அதனால் நம்மளுடைய அறிவை விருத்தி பண்ணிட்டு அந்த அறிவினால் இந்த சமூகத்துக்கு நாம் நிறைய சேவைகள் பண்ணணும். என்னோடய குருநாதர் அடிக்கடி சொல்லுவார், எதை படிக்கணுமோ அதை முக்கியமாக படிக்கணும் அப்படின்னு. கற்பவை கற்போம் அப்படின்னு சொல்லுவார். கற்றது நிற்கத்தலை அப்படின்னும் வள்ளுவர் சொல்கிறார் இல்லையா. அதனால் எதை படிக்கணுமோ அதை படிக்கணும். நல்ல நூல்களை படிக்கணும். பெரியோர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்களோ அதையெல்லாம் தேடி படிக்கணும். நம்ம ஸ்கூல் எஜுகேஷன் அப்பார்ட் ஃப்ரம் காலேஜ் எஜுகேஷன் அதெல்லாம் தாண்டி நம்மளோட மாரல் எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். அதை நம்ம நல்லா படித்து நம்மளை நல்லா விருத்தி பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம மனசு நல்ல தெளிவாக இருக்கிற சமயத்தில் இந்த சமூகத்திற்கு நம்முடைய கடமையை நாம் செஞ்சு தான் ஆகணும். தெளிவாக இதில் இன்னொரு விஷயத்தை சேர்க்குறா. என்ன அப்படின்னா, படிப்பு மாத்திரம் ஒருத்தனுக்கு பத்தாது, பணிவு ரொம்ப முக்கியம் அப்படின்னு. நான் தான் எல்லாருக்கும் பண்ணிட்டு இருக்கேனாக்கும் அப்படிங்கிற கர்வமானது நமக்கு வந்துடவே கூடாது, ஒரு நாளும் வரவே கூடாது. வள்ளுவர் கூட சொல்கிறார், எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தவிர்க்கும் அப்படின்னு. பணங்காசு வந்துட்டால் எப்போவுமே நமக்கு அந்த பணிவுங்கிறது போயிடும். அதனால் அது ரொம்ப முக்கியம். பணிவை நம்ம படிப்போடு சேர்த்து பணிவும் நமக்கு ரொம்ப இருக்கணும். வித்யா வினய சம்பத்தே அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. அதனால் வித்தியை நமக்கு எதை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் பணிவை கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற அப்படின்னு கூட வள்ளுவர் சொல்லியிருக்கார். பெரியவா இந்த விஷயத்தை தான் முக்கியமாக இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறா. இந்த சமூகம் அப்படிங்கிற இதில் எப்படி இருக்கணும் சமூகம் அப்படின்னா, நல்ல படிப்பறிவோடு இருக்கணும், நல்ல பண்போடு இருக்கணும், நல்ல பணிவோடு இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய சமூகம்தான் ஒரு உதாரணமான சமூகமாக இருக்க முடியும். நாம் எல்லோரும் அந்த மாதிரி ஒரு சமூகமாக மாறுவதற்கு நம்மை தயார்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை நான் பெரியவாளுடைய சரணாரவிந்தங்களில் வச்சு இன்றைக்கி என்னுடைய இந்த ஒரு சின்ன ஷேரை நான் பண்ணுறேன். ஹரி ஓம்.